நான் வளர்க்குற செடியிலே ரொம்ப ரகசியமாக வளர்த்துற செடின்னு சொன்னோம்னா இந்த செடியை சொல்லாங்க. இது வரைக்கும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன். இது என்னன்னு தெரியுதுங்களா? திராட்சை கொடிங்க. போன வருஷம் எங்கள் ஊர் தோட்டத்தில், எங்கள் ஊரில் வந்து ஒரு தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டம். அதுலேருந்து பழம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பழத்தை வந்து போன ஆடியில் வந்து ஒரு இடத்துல தூவி வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு கன்று வந்துச்சு. அந்த ஒரு கன்றை வந்து எடுத்து 15க்கு 15 குரோ பேக்கில் வளர்த்துனேன். நல்ல மண்கலவை, செறிவான மண்கலவைலாம் கொடுத்து இதை வச்சுருக்கேன். இது வந்த வாட்டி இப்போ என்னென்னா ஒரு 6 அடி வரைக்கும் இதில் எந்த பக்க கிளைகளும் விடக்கூடாதுங்க. அதனால் இப்போ தான் எல்லா பக்க கிளைகளையும் இப்போ தான் வெட்டி விட்டு அந்த ஒரே ஒரு குச்சி மட்டும், எந்த குச்சி நீளமாக வளருதோ அந்த ஒரு குச்சியை மட்டும் மேலே தூக்கி விட்ருக்கேன். 6 அடி வரைக்கும் அதை நல்லா விட்டுட்டு 6 அடிக்கு மேலே அதை வந்து கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து செடி நல்லா இம்ப்ரூவ் ஆகி நிறையா காய்கள் கொடுக்கும். இதுக்கு வந்து நல்லா பந்தல் அமைப்பு நல்லா சூப்பராக இருக்கணும். அதனால் நான் நைலான் கயிறு கட்டியிருக்கேன். சாதா கயிறுலாம் எதுவும் கட்டாமல் நைலான் கயிறு கட்டியிருக்கேன். மேலே இன்னும் ஏறணுங்க. இப்போ ஒரு 4 அடி வரைக்கும் வளர்ந்துருக்குது இந்த கொடி. பக்க கிளைகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கு நல்ல மண் கலவைனா நான் அடிக்கடி வந்து இது காய்கறி கழிவுகள்லாம் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. இலைதலையெல்லாம் இப்போ தான் கட் பண்ணதெல்லாம் இதுலேயே போட்டுட்டேன் பக்க கிளைகள்லாம். இதில் வந்து பழம் பறித்து என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. என் கணவரும் என் குழந்தைங்களும் இது பறித்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இயற்கை வழிவிடணும் இதுக்கு. இதோடைய சீசன் இன்னும் அதை பற்றிலாம் முழுசாக கூட எனக்கு தெரியாது. இனிமேல் தான் நான் ஒவ்வொன்றா கற்றுக்கணும். கற்றுக்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நன்றிங்க. நீங்களும் திராட்சை பழம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஆடியில் வாங்கி வைக்கலாங்க. நம்ம மே மாதம் ஒரு 1.5 வருஷம் ஆகிடும் பழம் பறிக்கிறதுக்கு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றிங்க.